வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். சேமியா கேசரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை ஸ்வீட் ஏதாவது செய்து தான் படைக்கிறது. அதனால் இன்றைக்கி எல்லா ஸ்வீட்டும் பண்ணியாச்சு. அதனால் சேமியா கேசரி செய்யலான்ட்டு பண்ணுறேன். இப்போ இதில் முந்திரி, பாதாம், நட்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த முந்திரி பாதாமை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு சேமியாவை நம்ம இதில் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் வறுத்த வெர்மிசெல்லி இருந்ததுனாலும் செய்யுங்க, இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் உப்புமா செய்கிற சேமியா இருந்ததுனாலும் பரவாயில்ல, அதில் கூட நம்ம செய்துக்கலாம். இதை நல்லா தீயாமல் வாசனை வர பக்குவத்துக்கு வறுத்து இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் சேமியா வறுத்ததை எடுத்துக்கினேன். அடுத்தது அதே கடாயிலே நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேமியாவோட அளவை பொறுத்தது. இப்போ 1.25 கப்புக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு ஏலக்காவை நசுக்கி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 3/4 கப்பு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி தண்ணி கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, சர்க்கரை கரைஞ்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்து இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி நம்மளுடைய சேமியா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வருது. இப்போ இதை அப்படியே சிம்மிலே வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம அடுப்பில் இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்துருக்குறோம். அதே வாணலில் செய்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் பார்த்து ஜாகிரதையாக செய்யணும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். இந்த சேமியா நல்லா வெந்துடும். ஒரு வாட்டி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு சேமியா கேசரி இப்படி செய்து பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வத்தல் ரெசிபி, குழம்பு அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு வரோம். அதேமாரி மால்ட் ரெசிபியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம். வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சீக்கிரமாக ஈஸியாக செய்யலாம். ரவா கேசரியை விடவே சேமியா கேசரி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், சுலபமாக. இப்போ இதை அவ்வளோதான். இதை தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எது நட்ஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்து கிளறி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய ஈஸியாக சுவையாக டேஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை இனிப்பு சேமியா கேசரி தயாராகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் வச்சுட்டு இப்போ நம்ம படைச்சிட்டு பரிமாறிக்கலாம். இந்த சேமியா கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.